கிட்ட அமைதியா உட்காந்து உங்க அம்மாவை எனக்கு நல்லா தெரியும், உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, நீயே இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க அந்த பையன் எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதனால நான் முழிச்சு அதுல இருந்து எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லி சொல்றான். என்ன சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்ல, நான் தூங்கிட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற பேபி அழுதுட்டே இருந்துச்சு, நான் கீழே போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல, அதுக்கப்புறம் வந்தேன், எனக்கு தூக்கமே வரல, அதான் நான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சொல்றான். உடனே ஹீரோ திரும்ப அந்த வேலைக்காரி கிட்ட வந்து அந்த பையன் வந்து பார்க்கும்போது இங்க யாருமே இல்ல, நீ ஏன் இங்கேயே தான் இருந்தேன்னு போய் சொன்னேன்னு சொல்லி கேட்க அவ உடனே என் வீடு பக்கத்துல தான் இருக்குது, அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு நான் என் பொண்ணு என்ன பண்றான்னு சொல்லி பாக்குறதுக்காக போனேன்னு சொல்ல ஹீரோவும் போய் அவ பொண்ணை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அவ பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவ பேரு, நீ என்ன கிளாஸ் படிக்கிறன்றதெல்லாம் கேட்டுட்டு எதுக்காக கொலை பண்ணன்னு சொல்லி கேட்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அவ எப்படி கொலை பண்ணிருக்க முடியும், அவ ஏன் கொலை பண்ணணும்னு சொல்லி கேட்க அப்பதான் ஹீரோக்கு அந்த பொண்ணோட கம்மல்ல இருந்து விழுந்த கல்லும் அந்த பொண்ணு கழுத்துல காயமாயிக்கிறதும் காமிச்சிட்டு கேக்குறான், இப்ப நீ உண்மையை சொல்லலினா உங்க அம்மா இந்த பழியை ஏத்துக்குவாங்க, நீ ஜெயிலுக்கு போனா கூட கொஞ்ச நாள் திரும்பி வந்துடலாம், ஆனா உங்க அம்மா ஜெயிலுக்கு போனாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும்னு சொல்ல உடனே அவளும் பயந்துட்டு உண்மையை சொல்லிடுறா, அவளை நான் தான் கொலை பண்ணன்னு சொல்லி சொல்ல என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுன்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அப்பதான் அவளுடைய அம்மா அவளை அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அங்க அனுப்பியிருக்காங்க. அங்க போய் குழந்தைகிட்ட இருக்கும்போது அந்த இறந்து போன பொண்ணு அந்த வேலைக்காரிய கூப்பிட்டுட்டே இருந்திருக்கா. அவ கூப்பிடுறான்னு சொல்லி இந்த பொண்ணு மேல போயிருக்கா. அங்க போய் பார்க்கும்போது கிளாஸ் ஒண்ணு உடஞ்சு கிடக்குது, இதை கிளீன் பண்ணுன்னு சொல்லி அவ கூப்பிடுறா. அவ போய் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ரொம்ப அசிங்கமா பேசி எட்டி உதச்சிடுறா. அதுல கோவப்பட்ட பொண்ணு அவளை போய் அடிச்சிடுறா. உடனே ரெண்டு பேருக்கும் சண்டையாகி இவ பிடிச்ச அந்த பொண்ணை தள்ளி விட அவ போய் செவத்துல இடிச்சு தலையில அடிபட்டு மயங்கி விழுந்துடுறா. உடனே அவ பயந்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது அவ செத்து போய் கிடக்குறா. அவ செத்து போயிட்டான்னு சொல்லி அடிச்சு இந்த பொண்ணு இங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு இவ தான் ரோப்ல தொங்க விட்டுருக்கா அவளை. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டு எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்திருக்கா. ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா படிச்சுட்டு இருந்திருக்கா. அவளுக்கு இருந்த ஒரே குறை அவங்க அப்பா யாருன்னு தெரியாதுதான். அதை சொல்லி நிறைய பேர் ரொம்ப கிண்டல் பண்ணிருக்காங்க அவளை. உடனே அவ கையை அறுத்துக்கிட்டு நீ அப்பா யாருன்னு சொல்லுன்னு சொல்லி அவங்க அம்மாவை மிரட்ட அவங்க அம்மா சொல்றா இப்ப இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் அவளோட அப்பான்னு. அதுக்கப்புறம் அவ ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. ஆனா இப்ப இறந்து போன பொண்ணு மட்டும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரொம்பவுமே அவமானப்படுத்துற மாதிரியே நடத்திருக்கா. ரொம்ப அசிங்கமா பேசுறது இந்த மாதிரி வேலை